guys, welcome back to my channel Devu View. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம என்ன செய்ய போறோம் அப்படினா நண்டு மசாலாவும் தேங்காய் சிக்கன் ஓகேங்களா தேங்காய் பால் சிக்கன் தான் செய்ய போறோம். சோ அது செய்யறதுக்கான ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கடாய் காஞ்சிச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல வந்து வடச்சட்டி இல்ல கடாய் வச்சிட்டு காஞ்ச தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது சன்ஃப்ளவர் ஆயில். நாம் இப்போ செய்ய போகிறது நண்டு பெப்பர் மசாலா. ஸோ அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம ஒரு பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, தேங்காய். இப்போ வந்து பெரிய வெங்காயம் எண்ணெய் காஞ்சி வச்சு பெரிய வெங்காயம் போடலாம். வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இது வந்து எப்படின்னாங்க நம்ம நண்டு மசாலாவுக்கு பேஸ்ட் அரைக்கிறோம். ஸோ அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இப்போது. ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைச்சிட்டு அப்புறம் நண்டை வந்து அதில் வந்து சோக் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து நண்டை வந்து தாளித்து பண்ணோன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து 2 பச்சை மிளகா குட்டி வந்து போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இப்போ வந்து வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வந்ததும் மல்லி, சீரகம், பட்டை, சோம்பு நம்ம சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். மல்லி, ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் மல்லி ஒரு ஸ்பூன், நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் சோம்பு அப்புறம் கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவுக்கு இது ரொம்ப பேஸ்ட். பெப்பர் உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் கைஸ். இதுக்கப்புறம் கருவேப்பிலையே கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். கருவேப்பிலை வந்து இதுக்கு மேலே நம்ம போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவொடனேயும் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோம்பு போட போது நான் பட்டையும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அளவுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். துருவின தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இது நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் எல்லாமே சேர்த்து இந்த பக்குவத்துக்கு வந்து நம்மளுக்கு இருக்கணும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு. பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்படி அரைச்சிக்கோங்க. இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு போட்டுக்குது. காஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் அண்ட் மிளகா போட்டு நல்லா வதக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா இதை வதக்குங்க, ஃப்ரை பண்ணுங்கள். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வதங்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள், நண்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஆக்சுவலாக பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம ஒரு 2 தக்காளி போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், சில்லி பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும்.
அடி பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே தான் அடி பிடிக்கிது. அது இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும். இப்போ வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு, நாங்கள் கல் உப்பு சேர்க்குறோம், நீங்கள் பொடி உப்பு வேணாலும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்திக்கலாம். பெப்பர் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்திக்கலாம், அப்படி இல்லாட்டி பெப்பரை இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டை எடுத்து போட்டுக்கலாம். நண்டை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு மசாலாவில் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவில் வந்து நண்டு நல்லா ஊறணும். அந்த மாதிரி நல்லா இந்த மசாலாவையும் நண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சம் அந்த வாஷ் பண்ண வாட்டர் ஓகேவா. ஸோ இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு இந்த நண்டை வந்து நல்லா இந்த மசாலாவில் பெரட்டி விட்டணும். நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகும். அப்போ தான் வந்து நண்டு கிரேவி வந்து டேஸ்டியாக பாருங்கள், இந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வர்றது டேஸ்ட்டாக இருக்கும். தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு இந்த மசாலா வந்து நல்லா ட்ரை கிரேவி ஆகிற வரைக்கும் வந்து இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஒரு ஹீட்டிங்கில் குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இருக்கட்டும். இங்கே பாருங்க, டட 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 டடா. ஸோ நம்மளோட நண்டு மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜ் நம்ம எப்படின்னா, நண்டு வந்து நல்லாவே கலர் ரெட்டிஷாக மாறி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லாவே குக்காயிருக்கு. இந்த மாதிரியானா நல்லா குக்காயிருக்குன்னு அர்த்தம். நம்ம போட்ட மசாலா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த காரசாரமான சூப்பரான நண்டு பெப்பர் மசாலா கிரேவி அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சுட்டு அப்படின்னா கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, டாட்டா, பாய் பாய் ஃப்ரம் தேவு.